ஹாய் ஹலோடா நான் உங்கள் ஆஷிட்டு. நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் பட்டனை ஆன் பண்ணுங்கடா. இதுக்கு முன்னாடி போன பாட்டில் கொஞ்சம் ஹாஷாக பேசியிருந்தேன். ஐம் சாரி. ஓகே வாடி, பிடிச்சிருக்கா? அப்புறம் உங்ககிட்ட எல்லாத்துட்டையும் ஒன்று ஒன்று சொல்லணும். யாமி ஃபிக்ஸ் என்னோட சேனல். அதில் நான் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னோடய வாட்ஸ்அப். இல்லடி சாரி. இன்ஸ்டா பிடிஎஸ் ஆர்மி எஃப்எஃப் 6ன்னு கொடுத்துருப்பேன். என்கிட்ட பேசணும்னா அங்கே வந்து பேசுங்க. அப்புறம் டெலிகிராமில் இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். நல்லாவே இருந்தது. நான் இப்போ போட்ட வீடியோவில் ஏதாவது நான் ஒன்று கேட்பேன், அதுக்கு ஆன்சர் பண்ணா நீங்கள் கேட்குற எந்த எஃப்எஃப்பாக இருந்தாலும் நான் ரெக்கார்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்ட்டு நேற்று ஒன்று பிட்டு போட்டு விட்டேன். அதனால தான் இந்த அன்எக்ஸ்பெக்ட் செகண்ட் மேரேஜ். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணி நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ கிடைக்கும். இதை ரொம்ப பேசிகிட்டே போகிறேன். இப்படி தான் ஆர்வக்குளரில் ஏதாவது சொல்லி வச்சிட்ருக்கேன். ஓகே, நான் போன பாட்டு எதோட ஸ்டாப் பண்ணிட்டு போனோம், அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த காலேஜில் நடந்தது எல்லாத்தையுமே, அதாவது உங்கள் ரூமில் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. உங்ககிட்ட சாரி கேட்கலாம் அப்படிலாம் வந்திருப்பான். நெக்ஸ்ட்டு நீங்கள் டிஷர்ட் போட்டுட்டு வாங்க, உனக்கு ஆயில்மெண்ட்லாம் போட்டு வர அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவனும் போயிருப்பான். அந்த டயத்தில் பாட்டி வந்திருப்பாங்க. கீழே சாப்பிடவும் போயிருப்பீங்க. அப்போ அவங்க மில்க்கு டேப்லெட்லாம் அவங்க கொண்டு போகிறோம்னு இருப்பாங்க. நீங்கள் அதை கொண்டுட்டு நான் தயங்க கையில் அடிபட்டிருக்கோம், அது பாட்டிக்கு யாருக்குமே தெரியாது, அவனுக்கு ஆயில்மெண்ட் போடணும்ட்டு நீங்களே அதை வாங்கிட்டு அவன் நமக்கு போயிருப்பீங்க. உங்களுக்கு வேற மாதிரி சவுண்டு கேட்டிருக்கும். தயங்கோட அம்மாவும் பாட்டியும் அவங்களுக்குள்ள எல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு பாட்டி ஒரு ஆர்வ கொள்ளாரில் பொங்கி ஹாப்பியா கீழே போயிருக்கும். ஆனா அது நினைச்சதை விட இங்க பங்கமான ஓலாவா தயாங் ஓட்டிட்டு இருக்கான். இதோட நான் ஸ்டாப் பண்ணப்ப அதுல இருந்து கண்டினியூடா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ரெஸ்ட் ரூம்குள்ள தயாங் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இருக்கான். அவன் ஹெட்டெல்லாம் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஷவரில் அவன் ஃபேஸை காட்டிட்டு என்னடா பண்ணிட்டான் அப்படின்ட்டு அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது. தலைய பிச்சுக்கிறான். ஹெட்டு வர வலிக்குது. ஷவரை ஆன் பண்ணிட்டு அவனோட ஃபேஸவே அவன் மிரரில் பார்க்குறான். ஒரு மாதிரி ட்ரூன்னு துப்பிட்டு டவல் எடுத்து அவன் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி தொடச்சிட்டு பின்னாடி தையல்லாம் போட்டிருப்பாங்கடா அதெல்லாம் ஒரு மாதிரி லைட்டாக தொடச்சிட்டு அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். அவனுக்கு அந்த பெட்டை பார்க்க சுத்தமாக மனசே இல்லை. ஹார்ட்லாம் ரொம்ப ப்ரோக்கா. அந்த மிரர்கிட்ட போய் அவன் வேகமாக ரெடி ஆகிட்டு கபோர்ட்லாம் ஓப்பன் பண்ணி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோனு பேக்லாம் எடுத்துகிட்டு அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்கள திரும்பி பார்க்காம அங்கே ஸ்டெப்பில் கீழே இறங்கி போகிறான். கீழே பாட்டி தேங்கோட அம்மாட்ட ஏண்டி மாலை நீ என்ன இறங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் புருஷனை போய் கரையெடுத்த சொல்லு, அவங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சா நம்ம கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவோம். நல்ல நேரம் 8 மணிக்கு என்னென்னமோ எனக்கு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கடைசியில் இப்படி முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சீக்கிரம் பாடி. அம்மா இப்போதான் எந்திரிச்சேன். பரவாயில்ல நீ போ முன்னாடி. நான் என்னன்னு சொல்லுவேன், என்னத்தேன்னு சொல்லுவேன். அந்த சாமிகிட்ட நான் கண்ணீர் வடிச்சது சீக்கிரம் நடந்துருச்சு. நம் பேத்தியா மனசு மாறுவான்ட்டு நான் எதிர்கூட பார்க்கல. தேங்க நமக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் நீங்கள் எப்படி மாறுவீங்க அப்படின்ட்டு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்படியும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. பாட்டி தான் ஹாலையே அது சேலையெல்லாம் பிடிச்சி ஒரு மாதிரி சொருகிக்கிட்டு இங்கிட்ட சரி பண்ணிக்கிட்டு அதெல்லாம் என் பேத்திக்கு ஒரு கல்யாண புடவை எடுக்கணும் நல்ல காசில். நான் பேரண்டி சொன்னால் இனி யாரும் தப்புன்னு எடுத்துப்படுவேன். ஆனால் இவதே முட்டா பையனாக இருக்கேன். ஏன் எங்கிட்ட ஏதோ நடந்தது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு திரும்புது. என்னப்பா என்ன என்னன்னு தெரியலையே, என் பேராண்டியோட மூஞ்சி வாடி போயிருக்கு. பேராண்டி கிட்ட போய் என்னடா என்னாச்சு, ஏன் அப்படி இருக்க? அது ஒன்றும் இல்லை பாட்டி. எங்கடா நீ மட்டும் வர, என் பேத்தி எங்க மூஞ்சியெல்லாம் ஒரு மாடி போயிருக்கு. என்னப்பா டயர்ட்னா தூங்க வேண்டியதானப்பா? அவங்க பாட்டியை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இல்லை பாட்டி, எனக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என்ன மணி 7 தாண்டா ஆகுது, காலேஜுக்கு போறியா? இல்லை எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, நான் போகிறேன். சரிடா, காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ. உன் பொண்டாட்டி எங்க? அவ மேலே பார்க்குறான், தூங்குறாங்க. பாட்டியோட கை எடுத்துட்டு அவன் போகிறான். பாட்டி கூப்பிடுது. நான் அதை கேட்காம அவன் வாட்டில் வெளியில் போகிறான். பாட்டிக்கு என்னன்னு தெரியல, கை கால்லாம் ஒரு மாதிரி உதறிக்கிட்டு என்னன்னு தெரியலையே, என் பேரனோட மூஞ்சியே சரியில்லையே, என் மாலை வேற காணும். தேங்கோட அம்மா டோர்கிட்ட மாதிரி தட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்க சீக்கிரம் போங்க, எங்க அம்மா இதுக்குள்ள டோர் உடைச்சிட்டே வந்துடும். இப்போ தண்டி தூங்கி எந்திரிச்சேன், எனக்கு தூங்கவே விடலை. தேங்கோட அப்பா எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டாங்க. அம்மா என்னம்மா? ஏண்டி மகளே என்னன்னு தெரியல, என் பேரனோட மூஞ்சியே ஒரு மாதிரி பாடி வதங்கி போறான். எனக்கு கை காலம் இருக்குது. காலேஜுக்கு வரையும் போய் கிளம்பி போயிட்டான், ஒரு காப்பி கூட குடிக்கல.
என் பேத்தியை கேட்டேன் தூங்குறான்னு வேற சொல்லிட்டு போ. உள்ள மூஞ்சி நல்லாவே இல்லை. என்னம்மா என் பையனுக்கு என்னாச்சு? என் பையனுக்கு தலைவலிக்குதா? அவன் நல்லா தாண்டி இருக்கான். மூஞ்சி தேதி சரியில்லாத மாதிரி போயிட்டு இருக்கான். எங்கம்மா எங்கவ? இப்ப தாண்டி வெளியில போறான். பைக் சவுண்ட் கேக்குது. தாயங்கோட அம்மா வேமா வெளியில போறாங்க. அவன் கேட்டுக்கு வெளியில போயிட்டான். ஓடி போய் கத்துறாங்க. அவனுக்கு கேட்கல. வீட்டுக்குள்ள வந்து ஏம்மா என் பிள்ளைக்கு ஏதாவது நான் சொல்ல வேண்டியதானேன்ட்டு போ உடம்பு தடுத்துருக்கலாம்ல. ஏன்டி நான் சொன்னேன்டி அவன் கேட்காம போயிட்டான். ரூம்குள்ள போய் அவன் ஃபோன் எடுத்து தேங்க் தான் கால் பண்றாங்க. தேங்க் ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்கு. பட் அவன் எடுக்கவே இல்லை. அகெயின் கால் போயிட்டே இருக்கு. எடுக்க மாட்டான். அம்மா என் புள்ள வேற கால் எடுக்க மாட்டான். ஆண்டி மேலே போய் செத்த பார்த்துட்டு வரோம்மா என்னாட்டு. வேற வேற ஒரு மாதிரி போறான். நான் பேத்தி வேற நேரம் எந்திரிச்சிருப்பான். அவளும் எந்திரிக்கல. தேங்கோட அம்மா மேலே பார்த்துட்டு சரி வாமா. 2 பேருமே அந்த ஸ்டெப்ல தான் ஏறி போறாங்க. பாட்டிக்கு என்ன ஏதோ அப்படின்னு தோணுது. தேங்கோட அம்மாவுக்கு தன் பையனுக்கு தலை இது வலிக்குதா அப்படின்ட்டு அது ஒரு பயம். 2 பேருமே டோருக்கிட்ட நிற்கிறாங்க. உள்ளே போகலாமா வேணாமான்ட்டு. ஃபஸ்ட்டு போய் இருமா உங்கள் ரூமில் தான் இருக்கீங்களா அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே எட்டி பார்க்குறாங்க. நீங்கள் இல்லை. என்னடி உள்ளே இல்லைம்மா. நான் தான் சொன்னல இங்கே தான் இருக்கணும். நைட்டு பார்க்கல நம்ம. தேங்கோட அம்மாவும் வந்து டோரை ஓப்பன் பண்ணலாமா வேணாமா அப்படி தோணிகிட்ருக்கு. என்னடி ஏம்மா பரவாயில்லடி பேத்தி தானே மருமக அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாட்டி தான் மெதுவாக அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. 2 பேரும் உள்ளே போக ஒரு மாதிரி பட்டுட்டு தேங்கோட பாட்டியே கால் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. தேங்கோட அம்மாவும் தான் பாட்டி பெட்டை பார்க்குறாங்க. என் பேத்தி வெளில வா சும்மாடி. எதுவுமே சத்தம் போடாமல் உங்ககிட்ட வந்து கீழே பெட்ஷீட் கிடக்கு. அதை எடுத்து உங்கள் மேலே கவர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பார்க்குறாங்க. நல்லா ரெடி நல்லா இருக்கா. இந்த புருவத்துக்கிட்ட ஏதோ காயம் மாதிரி தெரியுது. சரி ஆயிரும். உங்களை எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அங்கேருந்து தாயங்கோட அம்மாவும் பாட்டியும் அந்த டோரை லைட்டாக சாத்திட்டு கீழே இறங்கி போயிடுறாங்க. நான் என்னமோ ஏதோ நினச்சேன்டி. புள்ள கொஞ்சம் புதுசு அதாவது தடவை அவங்களுக்குலாம் நடந்திருக்கும்ல. அதான் புள்ள பேச ஒரு மாதிரி இருந்திருக்கு. அதெல்லாம் சரியாயிரும். என்னடி நான் பேசிட்டே இருக்கேன் அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏன்டி உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? நான் எம்பிட்டு சந்தோஷமா இருக்கேன். என் பேரன் வேற மூஞ்சி பாடி போனானே என்ன ஏதோ நினச்சேன். என் பேராண்டி தடவை அவன் பொண்டாட்டி கூட இருந்திருக்கிறதுக்கு இப்படி வாடி போயிருக்கேன். அதெல்லாம் சரியாயிரும். இன்னும் 8 மாதம் 10 மாதத்தில் பேரனை தூக்கி கையில் கொடுக்க போகிறாண்டி. அப்புறம் நீ சிரிச்சுக்கிட்டு இருப்பல்ல. பேங்கோட பாட்டியை அவங்க பொண்ணு பார்க்குறாங்க. என்னடி ஒயன் இதெல்லாம் ஏற்றிருப்பாளாமா? என்னடி இப்படி கேட்குற? அவங்களுக்குள்ள நடத்திருக்கும்னு நினைக்கிறியா? ஹாப்பியா? ஏன்டி மகள் எப்படி கேட்குற? நைட்டு அவங்க பேசுறது நீ கேட்கலையா? நம்ம பேராண்டியை போட்டு என் பேத்தி படுத்துனது ஏன்டி அப்படின்ட்டு ஒரு மாதிரியா கேட்குறாங்க. இங்கே பாரு மகளே, ஏதோ அதில் அவங்களுக்குள்ள நடந்துருச்சு. அவங்க புருஷன் பொண்டாட்டித்தே டிவோர்ஸ் ஆனால் என்னடி அது என்ன கோட்டில் இருந்து வெளியில் வந்துருச்சா என்ன? இதே என் பேராண்டியாக இருந்தியான்னா பாடின்ட்டு இன்னொரு பிள்ளை கையில் கொடுத்துருப்பேன். இவ்வளோ நாள் தள்ளி போட்டதுக்கு. இப்போதான் சந்தோஷமாக பிள்ளை ஏதோ சின்ன வயசில் ஏதோ பண்ணி பிடிச்சின்ட்டு ஒரு மாதிரி போயிட்டுருக்கேன். ஏவா ஒருத்தி போடி என் மருமனை கூட்டியாந்து போ சூப்பெல்லாம் வச்சு கொண்டுட்டு வர சொல்லு. நீ அவன் இப்படி போயிட்டியான். என் பேத்தி வேற படுத்துருக்கா. பேசாமல் நான் கோயிலுக்கு போகிறேன். நீ என் பேத்திக்கு ஏதாவது வேணும்னா எடுத்து கொடு. பிள்ளைக்கு உடம்புது வலிக்கும் சுடுதண்ணி காய்ச்சி கொடு. நான் வேணா கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. தேங்கோட அம்மாவும் அவங்களுக்கு சரி ஓகே. ஏன்னா நைட்டு நீங்கள் 2 பேரும் பேசினது ஹாப்பியாக அந்த மாதிரி தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. அதாவது இப்போ இருக்கிறவனுக்கு சுத்தமாக தெரியல. ஒரு ஃப்ரெண்டாக அப்படி தான் பார்த்துட்ருக்கான். ஆனால் நைட்டு நடந்தது இப்போ உங்களை பார்த்தது ஒரு லைட்டாக குழப்பமாக இருந்தது. பாட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவங்களும் கிச்சனுக்கு போயிடுறாங்க. பாட்டியும் பூஜை ரூமுக்கு போய் அவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. எங்கிட்ட தான் அவன் பைக்கில் போயிட்டுருக்கான். அவன் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. சிக்னல் போட்டாங்க. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கான். எனக்கு கால் வந்துகிட்டே இருக்குல்லடா. ஒரு மாதிரி பேண்ட் பேக்லேருந்து அவன் ஃபோன் எடுத்து பார்க்குறான். சாம்பமோ தான் கால் பண்ணுறான். ஒரு மாதிரி இருக்கான்லடா. பார்த்துட்டு அகெயின் ஃபோன் வைக்கல. அகெயின் கால் வந்தோன்னே அட்டன் பண்ணுறான். ஏய் வச்சான் என்னடா காலேஜுக்கு முன்னாடியே போயிட்டியால? எங்களுக்கெல்லாம் கால் பண்ணல. இட்டு நிற்கிறான்.
இப்போதான் பாட்டி என்னன்னு தெரியல சிரிச்சுட்டே இருக்குடா. கோயிலுக்கு போகுதாம்ல. மச்சான் வீட்டில் விசேஷமா என்ன? அப்புறம் மச்சான் முக்கியமான சொல்லணும்டா. டேய் நீ நீ காலேஜ் கிராஜுவேஷனில் ஒரு ஜூஸ் குடிச்சலாம் மச்சான். அந்த ஜூஸில் ஹாலி தான் மச்சான் உன்னை ஏதோ கலந்து கொடுத்துருக்காளாம். இப்போ தான் மச்சான் நியூஸ் தெரிஞ்சிச்சு. என்னடா சொல்கிறேன்? ஆமாம் மச்சான், ஜானை கண்டுபிடிச்சா மச்சான் தான் இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தானாண்டா. ஓண்டா மச்சான் அவனும் தேடி ஆடுறான்டா. ஏய் காலேஜுக்கு போயிட்டுருக்கேன், ஸ்ட்ரெயிட்டாக அங்கே வாடா. இரு மச்சான் நாங்களே வரோம். நான் போகிறேன், பின்னாடியே வாங்க. ஒன்று காலை கட் பண்ணுறான், சிக்னலும் ஆன் ஆயிடுச்சு. செம்ம கோவத்தில் அவன் மைண்டுக்குள்ளே ஓடுறது, உங்களை அப்படி இப்படின்னு இந்த காருக்குள்ளே உங்களை ஹர்ட் பண்ணுது. நைட் அவனுக்கு அப்பா அவங்க கூட அப்படி இப்படின்ட்டு செம்ம கோவத்தில் அவன் பைக் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இங்கிட்ட சாமம் ஜானு விஷ்ணுலாம் செம்ம காண்டில் போயிட்டான். அங்கடா போகலாம் அப்படின்ட்டு அவங்க 3 பேருமே வந்துட்டுருக்காங்க. காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறான். அவன் பைக்கை பார்த்தோன்னே சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்களடா, அவன் எங்கேயுமே நிற்காம ஸ்ட்ரைட்டாக பார்க்கிங் ஏரியாவில் தான் ஸ்டாப் பண்ணிட்டு அவன் பேக் எடுத்து போட்டு ஃபோனை க்ரிப்பாக பிடிச்சிட்டு ஏய் வச்சா தாங்க நான் கற்று போயிட்டுருக்கேன். எனக்கு ஹெலி வேணும். என்னடா கேட்குற? ஹெலியா உனக்கு பிடிக்காதே மச்சான். நான் அவளை பார்க்கணும். எங்கடா எங்க இருப்பா? இப்போ தாண்டா மச்சான் பழைய வைப்பு வருது. வேற எங்கடா? கிளாஸில் தாண்டா இருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே தாங்கும் அவன் நடந்து போயிட்டுருக்கான். பின்னாடியே அந்த 2-3 பேர் வராங்க. இப்போ தான் சாமு விஷ்ணு ஜான்லாம் காலேஜுக்குள்ளே வராங்க. ஸ்டெப்பில் ஏறி போகிறான். சில கேர்ள்ஸ்லாம் தேங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு போகிறாளுங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமாக அழகாக இருப்பான்லடா, நேற்று கூட செம்ம அழகாக இருந்திருப்பான். தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹாலி சீனியர் எங்கே இருக்காங்க கேட்டோன்னே அவங்க ஆடிட்டோரியமில் இருக்கோம்னு சொன்னோன்னே தேங் அது எங்கிட்ட இருக்குடா அப்படின்ட்டு தேங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கிட்ட டேய் தேங்க பார்த்தீங்களா? மச்சான் தேங்க பார்த்தியாடா? சீனியரை பார்க்க போகிறோம்ட்டு மேலே தாண்டா போயிட்டு இருந்தான். மச்சான் ஏதாவது பங்கமான சம்பவம் பண்ண போகிறான்டா, வேமா வாங்கடா அப்படின்ட்டு 3 பேருமே வேகமாக அந்த பேக் எடுத்துகிட்டு ஓடுறாங்க. இந்த ஆடிட்டோரியமுக்கு வெளியிலேயே அந்த திமிரு பிடிச்ச பொண்ணுங்க தான் இருக்காங்க. டே மச்சான் இருக்காளுங்கடா. மச்சான் கிளாஸ் மேம் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுடா. என்னன்னு கேட்குறோம். தேங்க இருந்தாலும் கெத்தாக இருந்தாலும் தேங்கல நேரத்தில் பொழப்பாளுங்க அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு இங்கே அங்கேருந்து போயிடுறாங்க. அந்த ஆடிட்டோரியம் அந்த டோர்கிட்ட ஹே தயாங் வராண்டி. தேங்க தான் ஒரு 4 கேர்ள்ஸு கொஞ்சம் வெளில ஒரு மாதிரி லாலிபப்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருந்துருப்பாளுங்க. இப்போ தயாங்க பார்த்துட்டு உள்ளே பார்த்துட்டு இருக்காளுங்க. தயாங் ஹல்லி எங்கன்னு கேட்டோன்னே எதுக்கு தயாங்? ஃப்ரெண்டு உனக்கு பிடிச்சிருக்கா என்ன? இந்த பொண்ணு நெக்க டைட்டாக பிடிச்சோன்னே உள்ளே இருக்கா அப்படின்ட்டு கையை வச்சு அவ சொல்கிறா. அவள் நெக்க பிடிச்சிருப்பாளாடா, ஒரு மாதிரி தள்ளி விட்றான். பயத்தில் அவள் 2 ஸ்டெப் தள்ளி போய் கழுத்தை பிடிச்சிக்கிட்டு தயாங்க பார்க்குறா. தயாங் உள்ளே போகிறான். லைட்லாம் ஆஃப்ல, அங்கே பெஞ்செலாம் போட்டிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் மாதிரி அங்கே இருக்கு. இந்த இடத்துல மட்டும் ஒரு லைட் ஆன்ல இருக்கு. ஏண்டி ஹாலி நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டியடி. தயாங் எப்படி தெரியுமா சிக்குனா? அதை விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் உங்களுக்குலாம் என்னடி தெரியும் ஹெல்லியை பற்றி? திமிரு பிடிச்சவ எல்லாத்தையும் ஹர்ட் பண்ணி எடுத்துக்கிறான் தானே. ஆனால் எனக்கு அந்த சீரியல் எனக்கு எவ்வளோ பிடிக்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் அந்த காலேஜுக்கு வரையில என்னை எல்லாமே ராகிங் பண்ணுவாங்க. ஆனால் அவர் தான் என்னை காப்பாற்றினார். எனக்கு அப்போ லைட்டாக அவர் மேலே ஒரு க்ரஷ், என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டி. ஆனால் என்கிட்ட இருந்து அவள் படிச்சுக்கிட்டா. ஒன்று தெரியுமா? அவள் வினோத்தை லவ் பண்ணவே இல்லை, வினோத் தான் லவ் பண்ணார். ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. எவ்வளோ பெயின் தெரியுமா? நான் எல்லாம் தூங்க முடியாதுடி, சாப்பிட முடியாது. அந்த ஃபீலே ரொம்ப நரகமாக கஷ்டமாக அப்படி இருக்கும். டெய்லி வினோத்துக்கு கால் பண்ணி உன்னை பிடிச்சிருக்கு அப்படி இப்படின்ட்டு நிறையா சொன்னாலும் அவர் என்ன நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லாரு. அந்த பொண்ணுக்காண்டி அவர் வெயிட் பண்ணுறேன், அந்த பொண்ணு அனுப்பிச்சிருக்காண்டி 2 இயர்ஸாக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். ஏன் அந்த லவ் எனக்கு கிடைக்கக்கூடாதான்னு தோணுச்சு. பார்த்தீங்களாடி, நம்ம ஒரு பர்சனை லவ் பண்ணுவோம், ஆனால் அவங்க வேறத்தவங்களை லவ் பண்ணுவாங்க. அந்த பெயின் ரொம்ப பெயினாக இருக்கும் தெரியுமா? நம்ம அவங்கள பார்த்துக்கிட்டு இருப்போம், ஆனால் அவங்க கண்
வேறத்தவங்கள பார்த்துட்ருக்கோம். ஆனால் அவங்க அதில் ஃபோக்கஸாகவே இருக்க மாட்டாங்க. அது மாதிரி தாண்டி அவ வினோத்தை பார்க்கவே மாட்டா, கண்டுக்கவே மாட்டா. ஆனால் அப்படிப்பட்ட அவளுக்கு வினோத் கிடைச்சா கல்யாணமும் பண்ணா அன்னைக்கே வினோத்தை கொண்டுட்டாடி. என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? என்னோட ஃபர்ஸ்ட் லவ்டி. எல்லாம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் லவ் மறக்கவே முடியாது, நரகத்தை விட மோசமாக அந்த பெயினை ஏற்றுக்கவே முடியாண்டுவாங்க. ஆனால் என்னோட லவ் வினோத்ரி ஃபர்ஸ்ட் லவ். அந்த ஃபீல் வரல. அது எப்படி வரும்னே தெரியாது. ஒரு மாதிரி பயமா, பதட்டமா, உள்ள பெயினா, ஹாப்பியா, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். கண்ணை உங்களை பார்க்கணும் தோணும், மனசு பதட்டமாக அடைச்சிக்கும், கையெல்லாம் நடுங்கும். ஆனால் பக்கத்தில் யாராவது இதை நோட் பண்ணிடுவாங்களா அப்படின்ட்டு பயத்துலேயே அந்த லவ் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி தான் என்னோட லவ். உங்களுக்கெல்லாம் ஒன்று தெரியுமா? வினோத் என் கண்ணு முன்னாடி ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. ஆனால் அது கூட தெரியாமல் நான் என் அப்பா கூட போயிருக்கேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு இந்த ஸ்டேட்டில் தான் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. நைட்டு 8 o'clock. என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அந்த இடத்துல நான் போயிருந்தேன், அவன் மூஞ்சி பார்த்துருக்கலாம்ல. அலி தேம்பி தேம்பி அழுகிறா. எப்போ சொல்லுங்கடி, என் வினோத்தை கொண்டவள சும்மா விடலாமா, விடக்கூடாதான்ட்டு என்னோட வினோத் செத்து 1 வருஷம் கூட ஆகலடி, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிட்டான். இதே வினோத் என்ன மேரேஜ் பண்ணியிருந்தா சத்தியமா அவரு கூட நானும் செத்திருப்பேன் தெரியுமா? ஏன்னா என்னோட லவ் ட்ரூடி. ஆனால் கடைசி வரைக்கும் அவரோட லவ் எனக்கு கிடைக்கல. என்னால் எப்படி அவளை சும்மா விடுறது? தயாங்க எனக்கு கிடைச்சும் எடுத்துக்க முடியாமல், அதான் தயாங்க கூட அன்னைக்கு நான் எதுவுமே பண்ணலை. ரொம்ப நல்லவ தான், என்ன ரொம்ப கோவப்படுவான். அவன் மனசில் என்ன தோணுதோ அதை தான் பண்ணுவான். அவனை சீட் பண்ணி கூட நான் எடுத்திருக்கலாம். ஆனால் என் மனசால் அவனை எடுத்துக்கணும்னு ஆசை. 2 குழப்பத்தோடு தான் இருந்தேன். அப்போ தாண்டி அவளை பார்த்ததுக்கப்புறம் என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் திமிரு பிடிச்சவ, எல்லாத்தையுமே ராகிங் பண்ணி டார்ச்சர் பண்ணுறேன்னு. அப்படியாவது எல்லாத்தையும் மறக்கணுன்ட்டு அப்படியும் மறந்தேன். யாருனால தெரியுமா? தயாங்கனால. எனக்கு அவனை பார்க்கலாம் வினோத்தை பார்க்குற மாதிரி இருக்கு. என்னோட லவ் அகைன் கிடைச்ச மாதிரி. இதுக்கப்புறமும் என்னால் எல்லாம் விட்டு கொடுக்க முடியாதா? ஹேங் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன். அவள் கண்ணில் டியர்ஸ் வந்துட்டுருக்கு. ஹேங்கினா அடித்தாலும் திட்டினாலும் அவன் மேலே பயங்கரமாக கோவப்படுவேன். அவன் இருக்கல, நீங்கள் இருக்கல, தனியாக போய் என்னை திட்டுறதுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கான்னு. ஏன்னா எனக்கு அது பிடிக்கும், அவன் திட்டுறது ரசிப்பேன். ஆனால் எனக்கு கல்யாணம் ஆச்சு சொன்னாலும் என்னால் அகெயின் என்னால் தேங்க விட்டு கொடுக்க முடியாது. என்னடி என்னை பார்க்குறீங்கல்ல, இது வரைக்கும் நான் அழுது பார்த்ததில்லைல்ல. யாரும் முன்னாடி அழ மாட்டேன். இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் நான் திமிரு பிடிச்சவ, அடங்க பிடாரி. இப்படி தான் ஹாலியே தெரியும். அவங்களுக்கு ஒன்று தெரியுமா? டயாங் ரீசெண்டாக அப்போ வரல இல்லை, பைத்தியக்காரி மாதிரி எல்லாத்துட்டையும் கேட்டுட்டு இருந்தேன். டயாங்கோட ஃப்ரெண்ட் சாம்பம்மா அவன்கிட்ட பைத்தியம் மாதிரி கெஞ்சிட்டு இருந்தேன். அவன் நம்பர் கூட சுவிட்ச் ஆஃப், வீட்டு அட்ரஸ் கூட மாற்றிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னான். அப்படி என்னை விட்டு போன நினச்சா அவனையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். என்னால் தயாங்க விட்டு கொடுக்க முடியாது. சாம்பம்மாவன் தயாங் ஷோட்டில் கை வைக்கிறான், திரும்பி பார்க்குறான். தயாங் அந்த ஆடிட்டோரியம்லேருந்து வெளில போகிறான். அவன் பின்னாடியே அவனோட ஃப்ரெண்ட்ஸும் போகிறாங்க. வெளியில் 4 பேர் இருந்திருப்பாளுங்களடா, அவளும் பார்க்குறாளுங்க. தயாங்க முறைச்சி, ஏன்னா நெக்க பிடிச்சிருப்பான். மச்சா ஏ தயாங்கா, சாம்பம்மா கூப்பிட்டுக்கிட்டே போகிறான். ஆனால் தயாங் எதுவுமே பேசாமல் அமைதியாக கீழே இறங்கி ஸ்ட்ரெயிட்டாக அவன் கிளாஸ் ரூமில் போய் அவனோட சீட்டில் போய் உட்காந்துக்கிட்டான்.